சென்னை ECR சாலை விரிவாக்க பணி மற்றும் உயர்மட்ட சாலை அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் பொதுத்துறை அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை ECR கொட்டிவாக்கம் முதல் அக்கரை வரை 6 வழிச்சாலை அமைக்கும் பணி மே மாதத்தில் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சென்னையிலிருந்து மாமல்லபுரம் இந்த சாலை கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது ECR ரோடுன்னு சொல்லுவோம். சென்னையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் மாமல்லபுரத்துக்கு தான் அதிகமாக போவது உண்டு. இந்த சாலை முதலாக சாதாரண ஒரு கல் சாலையாக இருந்தது. இதை விரிவுபடுத்தணும், போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது கலைஞர் அவர்களுக்கு தான் அதை சாலையை விரிவுபடுத்தணும் என்ற அடிப்படையில் நிலையெடுப்புக்காக 10 கோடி ரூபாய் பணம் என்று ஜீவோ போட்டாங்க. அதுக்கு பின்னால் 10 ஆண்டு காலம் இது என்னன்னு கேட்பார்ட்டே கிடந்தது. இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே நிலையெடுப்பிற்காக ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. 2009 எடுத்திருந்தோம்னா 10 கோடி தான் ஆயிருக்கும். ஏன்னா நிலத்தினுடைய மதிப்பு ஆண்டுக்கு கூடுதலாக போய்கொண்டே இருக்கிறது. 2009க்கு பின்னால் பார்த்தா பல பேர் பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் பூரா கட்டடம்லாம் கட்டிட்டாங்க. வியாபார ஸ்தலங்கள்லாம் விரிவாயிடுச்சு. இப்போ எல்ஏ பண்ணும்போது அந்த கட்டடத்துடைய மதிப்பு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் இப்போ நிலையெடுப்புக்காக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளுக்கு நாள் கூடுதலாக போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த 6 வழிச்சாலையை சீக்கிரம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறைக்கு அவர்கள் அறிவுரை சொன்ன அடிப்படையிலும் ஆணையத்தின் அடிப்படையில் நிலையெடுப்பு பணியில் வேகமாக விரைந்து அரசின் சார்பாக செயல்பட்ட அடிப்படையில் 95% தான் நிலையெடுப்பு முடிந்து விட்டது. இன்னும் 5% தான் இருக்குது. அது ஒரு 2 இடங்கள் உங்களுக்கே தெரியும். பிஜேபி கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் 2 இடங்கள் இருக்குதுங்க. அது முடிஞ்சால் அது முழுமையாக முடிந்து விடுகிறது. அதனை ஒட்டி இபி மின்சாரம், ஏன்னா அந்த கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்கிறது, டிரான்ஸ்ஃபாரம் மாற்றி அமைக்கிறது, இந்த பணிகள் 70% பணிகள் முடிஞ்சிருக்குது. இஞ்சி இருக்கிற பணி இந்த 30% பணி என்பது இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் அது முழுமையாக அது அடைஞ்சிடும். அது அன்னில் கீழே உங்களுக்கு வாட்டர் போர்டு, அதன் மூலமாக குடிநீர், சுவேஜ் வாட்டர் அந்த லைன்லாம் போயிட்டு இருக்கிறது. அந்த பணிகளை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 65% பணிகள் அது முடிஞ்சிருக்குது. இதெல்லாம் முழுமையாக முடியணும்னா இதனுடைய அளவுகோல் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 8.6 கிலோமீட்டர் இதனுடைய அளவு. அதாவது கொட்டிவாக்கத்திலேருந்து ஆரம்பித்து அக்கறை வரைக்கும் இதனுடைய அளவுகோல் என்ன எடுத்தீங்கன்னா 8.6 கிலோமீட்டர் இதனுடைய அளவுகோல். அதனால் இது முழுமையாக நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ரோடு செப்பனிடுறது, பக்கத்தில் ட்ரெயின் கட்டுறது, இதெல்லாம் முழுமையாக அடையணும்னா மே மாதத்திற்குள் முழுமை அடைஞ்சிடும். இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா பாலவாக்கம் கொட்டிவாக்கம் ஏரியாவில் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முழுமையாக முடிச்சுடுவோம். நாங்கள் மொத்த வேலையும் அக்கறை வரைக்கும் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுகிற நேரம் மே மாதம் முழுமையாக முடிஞ்சிடும். இவைகள் முறையாக நடக்குதா, இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தலாம், எங்கெங்க பிரச்சனை இருக்குது என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் நானும் என்னுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் தலைமை பொறியாளர் அவர்களும் இதில் எல்லை பிரச்சனைலாம் இருக்கிறதால நம்முடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரையும் கூட அழைத்து அவங்க எல்லைக்காக போடப்பட்டிருக்கிற DRO மாவட்ட வருவாய் அலுவலர், அமர் வட்டாட்சியர் ஏனையவர்களை வைத்து ஆய்வு நடத்தின அடிப்படையில் தான் இந்த தேதியை நான் சொல்கிறேன். அதனால் மே மாதம் கட்டாயம் இந்த பணிகள் முழுமையாக முடிந்துவிடும்.